கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடைகள் கணக்கெடுக்கும் பணி மாவட்டம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் அருகே உள்ள காக்காயனூர் பழங்குடியினர் கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கால்நடைகள் கணக்கெடுக்கும் பணியில் மண்டல இணை இயக்குனர் டாக்டர் எஸ். பாஸ்கர் தலைமையில் கால்நடை பராமரிப்புத்துறையினர் செம்மறி மாடுகள், எருமை, ஆடுகள், நாய்கள், வாத்துகள், கோழிகள், பூனை உள்ளிட்ட அனைத்து கால்நடைகளையும் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் 6 லட்சம் குடும்பங்களிலும் கணக்கெடுக்கும் பணியில் 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்தியா முழுவதும் நடக்கும் இப்பணி அடுத்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் இறுதியில் முடிவடைகின்றது. இது குறித்து மண்டல இணை இயக்குனர் டாக்டர் பாஸ்கர் தெரிவிக்கையில், தமிழ்நாடு அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மத்திய அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் மீன்வளத்துறையின் சார்பில் இந்தியாவில் உள்ள கால்நடைகள் கணக்கெடுக்கும் பணி கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் இணைந்து மாவட்டம் முழுவதும் 6,80,000 வீடுகளில் கணக்கெடுக்கும் பணியானது தொடங்கப்பட்டுள்ளது. ஆண்ட்ராய்டு செல்போன் மூலம் கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் நாட்டில் உள்ள கால்நடைகளின் இனப்பெருக்க விகிதம் குறித்து கண்டறிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகின்றது. மேலும் கால்நடைகளுக்கு தேவையான திட்டங்கள், குறிப்பாக மருந்துகள், தீவனங்கள், கொள்முதல் மற்றும் உற்பத்தி செய்தல் போன்றவற்றிற்கு கணக்கெடுக்கும் பணி மிக முக்கிய பங்காற்றுகின்றது. இதன் மூலம் கால்நடைகளை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள குடும்பத்தினரின் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். எனவே இவற்றை கால்நடை வளர்ப்போர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கால்நடை பராமரிப்பு துறையில் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது.